ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டெல் மீ தட் யூ லவ் மீயோட 14th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எப்படி ஷூட்டிங்லாம் போச்சு, நான் கிட்டார் கிளாஸ் இருக்கான்ட்டு. கொஞ்ச நேரம் வரை ஹீரோயின் டெக்ஸ்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுவாங்க. கிட்டார் கிளாஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோன் கிட்டேருந்து ரிப்ளை வந்திருக்காது. அது ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, ஹீரோன் கிட்ட டேரக்டர் பேச வந்திருப்பாங்க. அப்படியே ஃபோனை உள்ளே வச்சுட்டு ஜுவான் கூட கிளம்பி போயிருப்பாங்க இல்லையா, அதுதான் நடந்திருக்கும். ஹீரோ நைட்டு வரையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்டேருந்து ரிப்ளை வருமான்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. இந்த சைடு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்டிஸை முடிச்சு ஜுவான் வீட்டிலேருந்து வருவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பாரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு நடந்து ஃபோனை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோ ஆப்போசிட்டில் வந்து நிற்பாங்க. ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன்னு நினச்சேன்னா அந்த டெக்ஸ்ட் போவே இல்லை, சாரின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ பரவாயில்ல, ஷூட்டிங்கில் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது, ஆனால் நல்லபடியாக பண்ணிட்டேன்பாங்க. கிட்டார் கிளாஸில் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நல்லா தான் போயிட்டுருக்கு, நான் கொஞ்சம் ஸ்லோவாக கற்றுட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோவும் ரொம்ப ஸ்லோவான்ட்டு ஹீரோனை கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனுக்கு பண்ண ஓகே நம்ம ப்ளே பண்ணி காட்டலான்ட்டு கிட்டார் எடுத்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சி கிட்டார் மேலே வச்சுட்டு அவங்க வாசிக்க ஆரம்பிப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது ஒரு ஸ்டெப்பை மட்டும் மறந்துடுவாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட வாசிச்சு காட்டும் போது அது நல்லா பண்ணியிருப்பாங்க. அது ஹீரோனே நல்லா பண்ணிட்டோமேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் முடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கிளாப்லாம் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு ஹீரோ வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் அவங்க ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்த மாதிரி இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அந்த இடத்துல வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இருக்க மாதிரி இருக்கும். ஒரு குழந்தை யாரோ கையில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோனை அதை திருப்பி பார்த்தா பின்னாடி ஹீரோட பேர் போட்டிருக்கும். ஹீரோவும் என்ன பண்ணுறான்னு சொல்லி தான் ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் திரும்பி இந்த ஃபோட்டோ என்னதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இவங்க பேசுறது தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோயினும் இந்த ஃபோட்டோவில் இருக்க குழந்தை நீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ இருக்கலான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த லேடி உங்களோட அம்மாவான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் அந்த மாதிரி ஃபீல் தான் இருக்கு, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நான் சின்ன வயசு ஆஃப்னேஜ் முன்னாடி இருந்து எடுக்கும்போது இந்த ஃபோட்டோவும் என் கூட இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு ஹீரோன் கிட்ட சொல்லுவாங்க. சைன் லாங்குவேஜில் தான் சொல்லியிருப்பாங்க. ஆஃப்னேஜ்னா என்னன்னு ஹீரோனுக்கு புரியாது. அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோவும் நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வச்சு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நான் சுற்றி போயிட்டே இருந்தேன். இந்த மாதிரி இந்த லேடி யார், இந்த வீடு எங்கே இருக்குது, நான் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதனால என்னால் கண்டே பிடிக்கிற முடியலன்ட்டு ஹீரோயின் கிட்ட பார்த்தா டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வான்னா, இந்த மாதிரி நான் எனக்கு முன்னாடியே இருக்கேன், ஆனால் நான் யாருன்னு சொல்லி தேடிட்டு இருந்திருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது ஹீரோனும் ஓகே ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தட்டி கொடுப்பாங்க. அவர் பார்த்தா அவரோட வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்போ சோயின் கிட்ட வந்து டெக்ஸ்ட் வரும் ஹீரோட ஃபோனுக்கு. அது பார்த்தா ஹீரோயின் பக்கத்தில் தான் இருக்கும். ஹீரோ அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சோகமாயிருவாங்க. ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நெக்ஸ்ட் எலிபிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனும் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோ நிஜமாவா, இந்த மாதிரி என்னோட பெயிண்டிங்கில் என்னை விட்டு போகிறது நினச்சி ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சோகப்பட்டேன், ஆனால் இப்போ ஹாப்பியாக இருக்கேன், இதுக்கு எல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் சைன் லாங்குவேஜில் தான் போயிட்டுருக்கும். அப்போ ஹீரோனும் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பி தான் சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோ ட்ராப் பண்ணலான்னு போகும்போது இவங்களும் பின்னாடி வந்துட்டு அவரோட ஷோல்டரை பார்ப்பாங்க. தீக்காயம் இருக்கும் இல்லையா, அதை பார்ப்பாங்க. ஹீரோவும் திரும்பி ஹீரோயினை பார்ப்பாங்க. ஹீரோயினும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் இப்போ எனக்கு பெயின்லாம் இல்லை, அதெல்லாம் எப்போயும் ஆறி போச்சுமாங்க. ஹீரோயின் நிஜமாவான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுவாங்க. ஹீரோயின் என்னதான் ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ணாரும் உள்ளுக்குள்ள எதையோ பார்த்து யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோன் ஒருத்தவங்களை மீட் பண்ண வந்திருப்பாங்க. இவர் யாருன்னு தெரியல, அந்த கேலரிக்கு வந்து பிரச்சனை பண்ணியிருப்பா இல்லையா, அவராக தான் இருக்கும். நம்ம வேணும்னா இவரை லேடி ஹஸ்பண்டுன்னு வச்சுக்கலாம். இவங்க கிட்ட வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனுக்கு வந்து அந்த பெயிண்டிங்கை பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு நான் டெக்ஸ்ட் கூட பண்ணேன் ஆனால் அவங்க ரிப்ளை பண்ணல, அதனால தான் உங்களை கூப்பிட்டு இதை கொடுக்குறேன்ட்டு ஹீரோட ஆல்பம் சைன் போட்டது இருக்கணும். அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கொடுப்பாங்க. அவரும் இந்த மாதிரி என் ஒய்ஃப் பண்ண அந்த பெயிண்டிங்கை பார்த்து அழுதாங்களா, அந்த பெயிண்டர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் எனக்கு பெயிண்டர் அவர் எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் பர்சனாக கேட்டிங்கன்னா அவர் ரொம்பவே நல்லவர்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரும் அதை கேட்டுப்பாங்க. ஹீரோயின் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் ஏன் ஹீரோவை பற்றி கேட்டிங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு என்னையும் என் ஃபேமிலியும் கூட மறக்கலாம், ஆனால் அந்த பேர் மட்டும் அவருக்கு மறக்கவே மறக்காது, அந்த பேர் மட்டும் அவளுக்கு மறக்கவே மறக்காதுன்ட்டு ஹீரோட பேர் பார்த்தீங்கன்னா சார்ஜின்வும் அதை தான் அவர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த பெயிண்டரோட பேர் அது தானே, அதனால தான் அவர் ஃபீல் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த பெயிண்டர் ட்ரா பண்ண பெயிண்டிங் எனக்கு கிடைக்குமா, ரொம்ப லேட்டாக இருக்க முன்னாடி என் ஒய்ஃபை கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டு ஹீரோனை பார்த்து ஹீரோனும் எக்ஸிபிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆனால் நான் அந்த டேரக்டர் கிட்ட உங்களுக்கு பேசிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து வருவாங்க. அப்போ ஹீரோயின் டக்குன்னு ஃப்ரெண்டுக்கு பண்ணால் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எனக்காண்டி டேரக்டர் கிட்ட ஒரு விஷயம்
விஷயம் கேட்க முடியுமான்ட்டு. இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் பார்த்து தான் காட்டுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் உள்ளுக்குள்ளே பார்த்தா கொலிக் வருவாங்க. இவரும் உங்களை பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு, ஹீரோட எக்ஸிபிஷனுக்கு வந்தேன், நாங்கள் ரொம்ப க்ரௌடாக இருந்தனால உங்களுக்கு ஒரு ஹாய் கூட என்னால் சொல்ல முடியலேன்ட்டு சும்மா ஜோக் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. அவரும் நீங்கள் ஜோக் பண்ணுறீங்கன்னு தெரியுது, நிஜமாலே நீங்கள் ஹீரோட சக்ஸஸ்க்கு ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டும் நிஜமா அவன் என்னோட ஃப்ரெண்ட் இல்லை, அதனால தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, நீங்கள் ஏன் ஹீரோவை இவ்வளோ வெறுக்கிறீங்கன்னு சொல்லி கொலிகை பார்த்து கேட்கும்போது அவனை ஹர்ட் பண்ணுற காரணம் அவன் இப்படி இருக்கிறதான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே இந்த சீன் நம்மளுக்கு ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுவாங்க. ஃப்ரெண்டு கிட்ட என்ன கேட்க சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பெயிண்டிங் ஏதாச்சும் பேலன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் எல்லா பெயிண்டிங்குமே பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, அதனால எதுவுமே இல்லை. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கேட்டு பார்க்கல, அவங்க பர்சனல் பெயிண்டிங் பண்ண கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க சேல் பண்ணுறக்காண்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனும் ஓகே சொல்லுவாங்க. அவங்களும் நீங்கள் எதுக்கு அது கேட்குறேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பர்சன் என்கிட்ட கேட்டாங்கம்பாங்க. யார் அதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் எனக்கு யாரெல்லாம் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க. நமக்கு திருப்பி இந்த சைடு ஃப்ரெண்டையும் கொலிக்கும் தான் காட்டுவாங்க. கொலிக்கு என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, இந்த மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விசில் சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்ட்டு அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே காலேஜுக்காகட்டும் அவள் வீட்டுக்காகட்டும் நான் அவளை சேஃப் கார்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இது சீக்ரெட்டாக தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. நான் அந்த ஹால்வேல நடந்து வரும்போது இவ கத்துற சவுண்டு எனக்கு கேட்டது, ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுறது, அதனால தான் ரூம்குள்ளே போயிட்டு அவளை எப்படியே காப்பாற்றிட்டு வந்தேன். அது எப்படி பண்ணனே சொல்லி எனக்கு தெரியல. இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரூமை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. நான் அவளை சீக்ரெட்டாக பார்த்தீங்கன்னா சேஃப் கார்ட் பண்ணிட்டு இருந்ததை யாரோ தப்பாக புரிஞ்சுட்டு நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நான் ஒரு கல்பரேட்டாட்டு நின்னேம்பாங்க. ஃப்ரெண்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா இதை பேசி கிளியர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி சொல்லும்போது கொலிகும் இந்த மாதிரி அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோ தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்கிட்டான். இங்கும் பார்த்தீங்கன்னா அப்ராடில் போய் படிக்க போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஊதி ஊதி பெருசாக தான் ஆரம்பிச்சது. எல்லாருமே நான் தான் தப்பு பண்ணிட்டு என்னையே பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயத்த நான் சொன்னதே கிடையாது யார்கிட்டையுமே சொல்லி சொல்லும்போது ஃப்ரெண்டு சைடில் பார்ப்பாங்க. இவரும் என்ன சைடில் பார்க்கலான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல சோயிங் தான் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல பேச வந்திருப்பாங்க. இவரும் என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது சோயிங்கும் என்கிட்ட சொல்லு, யார்கிட்டயும் சொல்லாத ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னில அது என்கிட்ட சொல்லும்பாங்க. அவரும் நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறது கரெக்டாக தப்பானு எனக்கு தெரியல, ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ட்டு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இல்லையா பாட்டில் அந்த சீன் தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. இங்கும் மார்க்கெட்லேருந்து எந்திரிப்பாங்க. வெளில ஹீரோ தேடி தான் இருப்பாங்க. இவங்க கூப்பிட்டு பார்த்துருப்பாங்க, ஆனால் அங்கேருந்து போயிருப்பாங்க. இங்கே என்ன நினச்சிருப்பாங்களா, ஹீரோ தன்னை காப்பாற்றுறதுக்காண்டி பூரான்னு நினச்சிருப்பாங்க. இந்த இடத்துல கத்திட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வந்த கொலிக்கு கேட்டிருக்கும். ஹீரோ கீழே தேடுறக்காண்டி போயிருப்பாங்க. இவரும் என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா இவங்க இருப்பாங்க. இவங்களை பின்னாடி தூக்கி போட்டு கீழே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த வழியை ஓடுறத பார்ப்பாங்க. இவரும் பார்த்தா கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு காது கேட்காதனால இதெல்லாம் கேட்காது. அவங்களும் சோயிங்க தேடி சுற்றிட்டே இருப்பாங்க. கொலிக்கு பார்த்தா ஓகே ஃபஸ்ட்டு சோயிங்க சேவ் பண்ணிடல, அதுக்கடுத்து ஹீரோ கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சோயிங்க அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு விஷயத்தெலாம் பார்த்தீங்கன்னா கொலிக்கு சோயிங் கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பில்டிங்கில் கடைசியாக காப்பாற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா ஹீரோ தான். அவன் உன்னை தேடி கடைசி வரையும் சுற்றிட்டு இருந்தான். யாருமே பார்த்தீங்கன்னா உன்னை காப்பாற்றிட்டோன்னு சொல்லி அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, அதனால தான் இதெல்லாம் நடந்ததுன்ட்டு சோயிங்க பார்த்து சொல்லுவாங்க. ஃபீல் பண்ணி அழவே ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, ஹீரோ தன்னை காப்பாற்றுறதுக்காண்டி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேன்ட்டு. ஆனால் இப்போ தான் எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிய வரும். இவங்களே அழுதுகிட்டு இந்த மாதிரி அந்த சமயத்துலன்னு சொல்லி சொல்லும்போது கொலிகும் அந்த சமயத்தில் நீ ரொம்பவே எங்கே இருந்த, அதுதானே நீ மட்டும் இல்லை நாங்களும் எல்லாருமே சின்ன பசங்களாக தான் இருந்தோம், உனக்கு தெரியுமா உன்னாலே என் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக ஆச்சுன்ட்டு. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. அந்த சமயத்தில் நம்ம எல்லாருமே எங்கே தான் இருந்தோம், அதனால தான் நான் உன்னை விட்டு போனேன், நீ ஹீரோவை விட்டு போனேன், ஹீரோ தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து சொல்லுவாங்க. இங்கே அந்த இடத்துல ஃபீல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிட்டோம், இது நல்லாவா இருக்குன்ட்டு இங்கே பார்த்து கேட்பாங்க. அப்படியே சரி நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோ கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வரும், இந்த மாதிரி இன்னைக்கு டேலாம் எப்படி போச்சு, இந்த மாதிரி நான் சின்ன வாக்குக்காண்டி வந்திருக்கேன், ஃப்ரெண்டோட பார்க்கு போகிறேன்ட்டு. ஹீரோன்னு பார்த்தா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே நம்மளும் அங்கே போனால் என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லி வருவாங்க. இந்த சைட் ஸ்லோயிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பாரை க்ராஸ் பண்ணி தான் போவாங்க. எல்லாம் தெரிஞ்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் போவாங்க. இது ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. இவங்க போகிற வழியில் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருப்பாங்க. ஹீரோ பார்த்தோன்னே இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க பேசுகிறக்காண்டி. ஹீரோவும் இந்த மாதிரி நீ பாஸ்ட்டை பற்றி பேச போகிறதா இருந்தால் எனக்கு பேசுகிறதுல எந்த விருப்பமே இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கிட்ட சைன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. இவங்களும் ஒரு மாதிரி சோகப்பட்டுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்காமலே அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துடுவாங்க. இங்கே
சோயிங் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்லும்போது ஹீரோவும் எனக்கு புரியும், இது நினச்சி நான் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், தன்னைத்தானே பார்த்து நான் ஹர்ட் பண்ணிக்கிட்டேன், இந்த விஷயத்த நினச்சேன், வாழ்க்கை முடிச்சா அது என்றைக்குமே மறையாதுன்னு சொல்லிட்டு சோயிங்கை பார்த்து சொல்லுவாங்க. சோயிங்கும் இந்த மாதிரி இந்த விஷயத்த நான் ஒரு ரீசனாக தான் எடுத்துக்கிட்டேன், உன்னை விட்டு போகிறக்காண்டி. நான் கூப்பிட்றது உனக்கு கேட்டும் நீ என்னை கண்டுக்காம போனதாக தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோவும் ஏன் எதுக்கு இப்போ நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உன்னை விட்டு போறதுக்கு இது ஒரு வழியாக தான் இருந்தது, உன்னை பிரேக்கப் பண்ணுறதுக்கு, உன்னை விட்டு போகணுன்னு தான் நான் நினச்சேன்ட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோக்கு அது கேட்டுனா ஒரு மாதிரி ஆயிரும், ஃபேஸ்லாம் மாற ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ஹீரோவை தொடலான்னு வரும்போது ஹீரோ பண்ணா பின்னாடி போயிடுவாங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உன்னை ப்ளேம் பண்ணிக்காத, இல்லை உன் தப்பு எதுவுமே கிடையாது, சாரின்னு சொல்லிட்டு சோயிங் பண்ணா ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து வருவாங்க. இந்த சைடு ஹீரோவும் பண்ண ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பார். அவங்களுக்கு பண்ணா ஹீரோயின் தான் காட்டுவாங்க, வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அந்த விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஜுவானுக்கு பண்ணா டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நாளை இன்னைக்கு கிட்டார் கிளாஸ் வர முடியாது சாரின்ட்டு. ஜுவானும் பண்ணா ஹீரோனுக்கு கால் பண்ணுவாங்க, என்னாச்சு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்ட்டு இவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி அவரை பார்த்தேன், ஒருத்தங்கிட்ட ரொம்ப முக்கியமாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லி எனக்கு எதுவுமே புரியல, எனக்கு ஒரு சைடு ஏமாற்றமாக இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தேன்னா அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தான் இருக்கேன், ஆனால் அந்த இடத்துலேருந்து நான் வந்துட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜுவானு ஏன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா ஒரு சில விஷயங்களை அப்படியே விட்டணும், சப்போஸ் நான் அதை போய் டச் பண்ணேன்னா அது எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும், அதை நினச்சி நான் வருத்தப்பட ஆரம்பிப்பேன், இதுதான் நல்ல வழியாக எனக்கு தோணுச்சு, நான் ஏன் இப்போல்லாம் இப்படி யோசிக்கிறேன்ட்டு எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு ஜுவான் கிட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஜுவானுக்கும் புரியுது ஏதோ ப்ராப்ளம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவே ஃப்ரெண்டுன்னு தான் காட்டுவாங்க, பேரில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க போல். ஃப்ரெண்டும் சரி விடுறா, அவள் நடந்ததை நினச்சி சாரி கேட்டிருப்பா, இந்த மாதிரி உன்கிட்ட ஆஷா பண்ணிட்டால பிரேக்கப் பண்ணும்போது, அதனால தான் இருக்கும், ஃப்ரீயாக விடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோவும் நீ என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா என்னை விட்டு போகணுன்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டும் இந்த மாதிரி நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், நான் ஓடும்போது நீ ஏதோ என்னை வந்து குறுக்கால பிடிச்சது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு இப்போ புரியுது, எனக்கு காது கேட்காதனால அவள் நிறையா விஷயத்த பார்த்துன்னா தனியாக நின்று ஹேண்டில் பண்ணியிருக்கா, அதனால தான் என்னை விட்டு போகணும்னு நினச்சிருக்கா போலன்னு சொல்லி சொல்லும்போது ஃப்ரெண்டும் இருக்கலாம் மச்சான், அதெல்லாம் ஃப்ரீயாக விடுன்னு சொல்லிட்டு இவங்க சைன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சோயிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு ஹீரோயினையும் சோயிங் தான் காட்டுவாங்க. ஹீரோயினும் சாரி உங்களை சடனாக மீட் பண்ண கூப்பிட்டதுக்கும்பாங்க. சோயிங்கும் எனக்கு நீங்கள் கூப்பிட்டது பேசல, நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிட்டு இருந்த சமயத்தில் நீங்கள் ஹீரோ வீட்டுக்குள்ளே போகிறத நான் பார்த்தேன், எனக்கு தெரியும் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம், ஆனால் இதை உங்ககிட்ட நான் சொல்லி தான் ஆகணும். ஹீரோ உங்கள் 2 பேர்த்தோட ஹிஸ்ட்ரியை பற்றி என்கிட்ட சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுற சமயத்தில் 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போதே சோயிங்கும் எனக்கு புரியுது, நான் உங்களை ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன், அதுக்கு ரொம்பவே சாரி, எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும். அதே மாதிரி தான் ஹீரோக்கும், அவன் இப்போ தான் ஒரு பெயிண்டராக பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்கு தன்னை காட்டிகிட்டு இருக்கான், யாருமே பார்த்தீங்கன்னா அவனை ஏன் அளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டேன். என்னோட ஒரே ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா ஹீரோ பண்ண ஃபேமஸ் பெயிண்டர் ஆகணும், அவன் இழந்தது எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அது பண்ணுறதுக்கு நான் தான் அவனுக்கு கரெக்ட் பார்ட்னராக இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு இது கேட்குறதுக்குலாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்போ சோயிங் இன்னொன்று விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க, இந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வாய்ஸ் எனக்கு கேட்டுது, அவன் ஒரு விஷயத்த சொன்ன இந்த மாதிரி தேங்க்யூ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்குன்ட்டு, அதுதான் ஃபஸ்ட் டைம் அவன் வாய்ஸை நான் கேட்டேன், அப்போத்துலேருந்து அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா என் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருந்தது, அவனை நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன், என் அளவுக்கு அவனை யாருமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது, அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்யூச்சரை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பெயிண்டராக சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு எனக்கு புரியுது, உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா வெறும் பெயிண்டர் அண்ட் டேரக்டர் அவ்வளோதான், அப்புறம் இன்னொன்று விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரை பற்றி வருத்தப்படுறதுக்கு நான் என்றைக்குமே அவர் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சோயிங்கை பார்த்து சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே சோயிங் அங்கேருந்து வந்துடுவாங்க. ஹீரோயினை அவங்க பேசினெல்லாம் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு சோயிங் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவங்களும் வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி மழை பெஞ்ச அன்னைக்கு நைட் நீங்கள் ஹீரோ வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்தேன்ட்டு, அங்கே நடந்த விஷயத்த தான் யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்களும் இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லி தான் ஆகணும், நீ என்கிட்ட ரூடாக தான் இருந்திருப்பேன் எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ ஹீரோவும் சோயிங் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி உன்னை லவ் பண்ண அளவுக்கு என்னால் யாருமே லவ் பண்ண முடியாது, பாஸ்டில் பார்த்தீங்கன்னா என் முழு மனசோட நான் லவ் பண்ணேன் எந்த ஒரு பயமே இல்லாமல்,
ஆனால் அது எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் யாரையுமே லவ் பண்ண முடியாதுதான் நினச்சேன். ஆனால் எனக்குன்னு லவ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. என் முழு மனசோட அவங்கள நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸோயிங்கும் நம்ம 2 பேரும் லவ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருமே டிஃப்ரெண்ட். அந்த ரீசன் தான் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா காரணமாக இருந்தது. இப்போ நம்ம 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம 2 பேத்துக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் நீ அதை மறுபடியும் பண்ண போறியான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. ஹீரோவும் நீ சொல்கிறது கரெக்டு தான். 2மே பார்த்தீங்கன்னா சேம் பார்த்து தான். ஆனால் எண்டிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. மேபி எண்டிங் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஆனால் இதுதான் என்னோட லாஸ்ட் லவ்வாக இருக்கும்ன்ட்டு சோயிங் கிட்ட சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயம். இதெல்லாம் சைன் லாங்குவேஜில் தான் நடந்திருக்கும். சோயிங் இதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சீனுக்கு ஹீரோ வீட்டில் தான் கட்டுவாங்க. அந்த பூனை பண்ண ஒரு பொருளை தள்ளி விட்டோம். இந்த சவுண்டு கேட்டு ஹீரோயின் மட்டும்தான் எந்திரிச்சு பார்ப்பாங்க. ஹீரோ பக்கத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு பார்த்தா சோயிங் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி எனக்கு ஹீரோவோட வாய்ஸ் கேட்டது தூங்கிட்டு இருந்த சமயத்தில், இந்த மாதிரி தேங்க்யூ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்குன்ட்டு. அந்த விஷயத்த தான் பண்ணால் இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. கீழே விழுந்த பொருள் எடுத்து வைக்கும் போது தான் அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹீரோயின் தான் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி நான் இப்போதைக்கு வீட்டுக்கு போகிறேன், எனக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஷூட் இருக்கு, அதனால சீக்கிரமாக கிளம்பணும்ல, அதனால நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி தான் எழுதி வச்சுருப்பாங்க. இது ஹீரோவும் படிப்பாங்க. அப்படி இருந்துச்சு நம்மளுக்கு ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுவாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா டிவியில் பார்த்தா சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஹீரோயின் ரூமுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே சத்தமாக பாட்டை வச்சுட்டு ஹீரோயின் பார்த்தா ட்ரெஸ் அப் கூட பண்ணாமல் அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பார்த்துட்டு வருவாங்க. ஜுவானுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் வர வர ரொம்பவே வியர்டாக நடந்துட்டுருக்கா. அன்னைக்கு தூங்குறதுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தூங்காமல் உட்காந்துருந்தா. இன்றைக்கி பாட்டெல்லாம் சவுண்டாக வச்சுட்டு அண்ட்ரெஸ் கூட பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லும்போது ஜுவானும் சரி விடு நான் அவளை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க. இவருக்கும் ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஷூட்டாக இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. பின்னாடி ஒரு சாங்கும் ஓடிட்டு இருக்கும். அப்போ ஜுவான் ஹீரோனை பார்த்துட்டு ஒரு விஷயத்த யோசிப்பாங்க. இவரோட வாய்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி இவங்க பாஸ்டில் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம இந்த விஷயத்தை நம்பிட்டு பல வருஷமாக இருந்திருக்கோம்ல, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லவ் மட்டும்தான்ட்டு. ஆனால் நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இந்த மாதிரி ஒரு லவ் போச்சுன்னா திரும்பி இன்னொன்று லவ் வரும்ன்ட்டு. இந்த மாதிரி நான் நம்புகிறேன். உன்னோட லவ் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போகும்ன்ட்டு. ஏன்னா நீ ரொம்ப ஹர்ட் ஆகிட்டீன்னா அதுலேருந்து வெளியில் வரக்கு ரொம்பவே டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோனை ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது என்னோட லைனான்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்கிரிப்ட் லைனுன்னு சொல்லி ஹீரோன் நினச்சிப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஆமான்ட்டு இன்டெரக்டாக ஹீரோன் கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தன்னோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கேயோ ட்ரிப் போகிறாங்க போல். ஃப்ரெண்டு முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல, தனியாக போறியோன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோனு சும்மா ஷார்ட் ட்ரிப் தான், நான் போயிட்டு வந்துடுறேன்பாங்க. ஃப்ரெண்டும் நீ ஓகே தானேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி எனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா நான் அழுதுருவேன், என்ன நினச்சி எந்த கவலையும் பட வேண்டான்ட்டு ஃப்ரெண்டை பார்த்து சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும். ஹீரோனும் யார் இதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த லேடி ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரி என் ஒய்ஃப் பண்ண உன்னை மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாமா, ப்ளீஸ் எனக்காண்டி இங்கே வர முடியுமா, உனக்கு எவ்வளோ வேணாலும் நான் பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லி ஹீரோனை பார்த்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா ஹீரோன் இவரை மீட் பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் வெளியில் வச்சுட்டு அவங்க 2 பேர் பேசுவாங்க. லேடி ஹஸ்பண்ட் என்ன சொல்வான்னா, இந்த மாதிரி இவருக்கு இந்த மறதி நோய் வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. மேபி அது கூட உண்மையாக தான் இருக்கும் போல். இந்த மாதிரி எல்லா சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவளை திட்டிகிட்டு இருக்கும்போது அவள் காதை க்ளோஸ் பண்ணி உட்காந்துப்பா. அவள் பாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மறந்து போயிருப்பா, என்னையும் மறக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பா போல். அதனால தான் அவளுக்கு இந்த நோயும் வந்திருக்கு, அவள் என்னையும் மறந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்குமேன்னு சொல்லி சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார். இந்த மாதிரி அவளை நான் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்தது. அவளோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வேலை விஷயமா வெளியில் போனோம். அதுக்கடுத்து அவரை பற்றி எந்த கான்டாக்டுமே பார்த்தீங்கன்னா இவளுக்கு வரல. அதனால் அவளோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இவளை மீட் பண்ணி அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பா போல் அவன் பையனை நினச்சி. அதனால அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோனை அந்த விஷயத்த பார்த்தா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவரும் இந்த மாதிரி என் ஒய்ஃப் என்ன பேசினாலும் கொஞ்சம் கண்டுக்காதம்மா, அவளுக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல வான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க அந்த ரூமுக்கு. இந்த மாதிரி உன்னை மீட் பண்ணுறக்காண்டி ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்ட்டு ஹீரோனை பார்த்தீங்கன்னா பேர் சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துல உட்காந்துப்பாங்க. ஹீரோனும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்களாமே, என்ன ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி அங்கே வந்து ஒருத்தர் பெயிண்டிங்கை பார்த்து கூட அழுதிங்களே சார்ஜின்வும், அந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்பாங்க.
ஆனால் அவங்க பேசாத மாதிரி அமைதியாக தான் உட்காந்துப்பாங்க. ஹீரோயினும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திரும்பி அவங்க ஹஸ்பண்டை பார்க்கும்போது அப்போ தான் அந்த லேடி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு ஜின்வுங்க பேர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது தெரியுமாம்பாங்க. ஹீரோயினும் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி பையன் பிறந்தா இந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு அந்த பேர் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஹஸ்பண்டுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபஸ்ட் ஹஸ்பண்டை மீன் பண்ணி சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஹஸ்பண்டுக்கும் புரியும். இவளுக்கு என்ன தான் மறந்தாலுமே அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வருத்தப்படுவாங்க. ஹீரோயின் கிட்ட அவங்களோட பழைய வீட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்னை மீட் பண்ணி பேசுறதுக்கு வாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுப்பாங்க. ஹீரோயின் பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு அந்த ஊருக்கு போகிறக்காண்டி டிக்கெட் பண்ண எடுத்திருப்பாங்க. ஹீரோயின் பண்ண அந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து டெக்ஸ்ட் வந்திருக்காது. அந்த ஸ்டிக்கி நோட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஷூட் இருக்கிறனால உங்கள்கிட்ட அடிக்கடி பேச மாட்டேன், அதை நினச்சி எந்த வருத்தமும் படாதீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் கிட்ட வந்து டெக்ஸ்ட்டும் வந்திருக்காது. ஹீரோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி ஹீரோயின் அந்த அட்ரஸை வச்சு அந்த வீடெல்லாம் விசாரித்து வந்திருப்பாங்க. அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் பார்ப்பாங்க. ஹீரோ ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தா இல்லையா, அந்த வீடு மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வீடு இருக்கும். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த சரி ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வந்திருக்கும். இந்த மாதிரி அந்த வீட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இங்கே தான் நான் இருக்கேன்னு சொல்லி வந்திருக்கும். ஹீரோ அதை பார்த்துட்டு டக்குன்னு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடுத்து பார்ப்பாங்க. ரெண்டும் ஒரே பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். ஹீரோ அதை பார்த்து யோசிக்கிறதோட இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது.